என்ன யோசிச்சோன்னு இருக்கீங்க சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? பெரிய சிக்கலாக இருக்கடாமா. என்ன இதை வாழை புத்தி சாப்பிட்டீங்கன்னா சிக்கல் எல்லாம் போகும். அது இல்லை, அந்த சிக்கல் எல்லாம் முக்கி தள்ளி விட்டுருவேன். அவன் பிரிச்சு விடுவேன். ஐயோ விஷ கேட்குற செத்தளிக்கு குஞ்சம் கட்டுற மாதிரி நீங்கள் விஷ சொன்னீங்க. அதுவும் இல்லை, அதுவும் இல்லை. அப்போ வேறு என்ன சிக்கல்? என்ன இந்த வயசில் வேறு என்ன சிக்கல்? காசு பிரச்சனை. தயவுசெய்து கடன் கட்டுறேன். வந்துட்டேன். ஒரு லம்சம்மா ஒரு உழைப்புக்கு ஒரு வழியை சொல்லுங்களா. ஒரு 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 காசுடாப்பா வருது போது நிற்கிறது இல்லை. ஒரு லொட்டா வரும். லொட்டோ எடுத்து வீணா போய் கல்யாணத்தோட பேசி கேட்கிற இந்த கிழவனுக்கு கல்யாணம் நான் போடுற பாடையான ஒரு அனுபவப்பட்டு ரெண்டாவது அனுபவப்படுவான் வாழ்க்கையில். இந்த பிசினஸ் செல்போனை வாங்கி இங்கே சீப்பாக வாங்கலாம் சனா கடையில் அங்கே வாங்கி அந்த பேர்களை மாற்றி அதெல்லாம் முடிச்சு அந்த தொழில் எல்லாம் முடிச்சு. என்ன அந்த கார்டு வித்தம் தானே பெரிய அவங்க ஒருத்தன் போய் நான் போனா எல்லாராலையும் வாங்கல. அதுதானே ஒருத்தன் போனா அதுக்கு பின்னால அழிஞ்சு போவோம். அதே தொழில செய்யறது அவனை இங்க படுத்தி நாங்களும் போயிடுறோம். வேற என்ன ஹோட்டல் போறது சைவ கடையெல்லாம் சரி ஓட முழுக்க தானே புடவை கடை அது விட மாட்டான். ஆனா இப்ப முழுக்க இதுல வாங்க அந்த இதுல ஆன்லைன்ல ஓடுறது கடைக்கார கடையை. வேற என்ன கதை? வேற உங்களுக்கு என்ன தெரியும்? என்னது தெரியும் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், என்ன விருப்பம், என்ன இன்ட்ரெஸ்டோ இருக்கிறது நித்திர ஓடுறது சாப்பிடுறது காசு இருக்கும். கொஞ்சம் படுக்கிறது எழும்புறது அதுக்கேற்ற மாதிரி தான். இல்லை ஊரில் என்ன செய்தேன் நான் தெரியும் தானே. அட்வான்ஸ் நான் பள்ளிக்கூடம் போனான் இல்லையென்று இல்லை போனான். ஆனால் இங்கே நாங்களும் கம்பர் காட்டி பப்பர் காட்டி தலையை உடுப்பி விட்டுட்டு சிவத்து கொண்டு அப்படி இப்படி லெவல் ஆடி கொண்டு தெரிஞ்சோன்னா புத்தகம் கொண்டு இருந்தது. அப்படி இப்படி 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 சுழட்டி இப்படி உருட்டி கொண்டு போகிறது, இப்படி உருட்டி கொண்டு போகிறது. மற்றபடி உள்ள ஒரு நாள் அந்த கொப்பி திறந்துருக்கான். அங்கே வீட்டு ஃப்ரெண்டை சந்திச்சுன்னா அவர் சொன்னார், நீங்களும் காதல் கவிதை எழுதினதுக்கு பிடிச்சவங்களை சாத்தினவங்களா? காதல் கவிதை எழுதி ஒரு பெட்டையை கொடுத்தாரு. நான் எழுதி வச்சிருக்கேன். இன்னொரு பறிச்சு ஒரு கொடுத்துட்டேன். கொடுக்கக்கூடாது இன்னொரு அளவு வைக்காது. வேற கொடுத்தது தெரியும். கொடுக்காம கை தமிழ் வந்து கையும் கழுவா அப்படி யாருக்கு நல்ல சாத்து. அப்போ கவிதை எழுதுவீங்க? கவிதை இல்லையாடாப்பா எழுதுவேன். இலக்கியத்துக்கு எனக்கு நல்ல மார்க்ஸ். தமிழுக்கு 99 மார்க்ஸ். இன்னொரு எழுத்து கொஞ்சம் எழுதுவேன். எழுதுறேன் என்ன சொல்லுங்கப்பா, பிழைப்புக்கு வழியை சொல்லுங்க. நீங்க எழுதுவீங்கன்னு சொன்னால் ஒரு புத்தகத்தை எழுதுங்க. படிச்சவங்க எல்லாம் என்ன மாதிரி புத்தகம் எழுதுறாங்க. அன்றைக்கும் ஒருத்தர் எழுதியிருந்தார் இந்த கனடாவுக்கு வந்ததை பற்றி. அதுக்கு பிறகு இன்னொருத்தர் அதே மாதிரி கொஞ்சம் தான் முதல் எழுத தோங்கிட்டு இன்னொருத்தர் எழுதியிருந்தார். எல்லாம் உண்மையா? ஆனா நான் வாசிச்சு பார்த்தேன். மணி விளையும் பயிர முளையில் எதிரி அண்ணா முதலே ஒரு புத்தகத்துக்கு காதல் கடிதத்துக்கு அடி பண்ணிட்டாரு. அவங்களுக்கு விளங்கினோட தான் அடிச்சுக்காங்க. திருப்பி அடி வாங்க வைக்கிறது புத்தகம் உழைக்கலாமாடா? என்ன உழைக்க நீங்க எழுதுங்க கதைகளை. உங்களோட பழைய கதைகள் எனக்கு சரியா படு எழுதுங்க. பழைய கதை உண்டு. பப்ளிசிட்டி மச்சான் எழுதினால் அந்த அதுதான் மச்சான் மெயின். இன்றைக்கு விளையாம்பியே தெரியாது. ஸ்டாப் என்னன்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் ஃபுல் சப்போர்ட் தருவீங்க. கண்டிப்பா. எப்ப நாங்க பிரிஞ்சிருந்தேன் நானும் புத்தக வெளியிட கனடாவில் பார்த்துருக்கிறேன். பிளான் பண்ணி செய்யறாங்க. நாங்களும் அதே மாதிரி பிளான் பண்ணி செய்யறோம். எங்கட பேரும் போடுவீங்களா? முகவுரை பொழிப்புரையில எந்த புத்தகத்துக்கு யார் முகவுரை எழுதுறது, யார் தொகுப்புரை எழுதுறது? நீங்க ரெண்டு பேரும் தான். திருக்குறள்லயே ஒரு வசனம், அங்கே ஒரு வசனத்தை எடுத்து அது ஈஸியான. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு புத்தகம், எல்லா புத்தகத்தையும் கொண்டு வருவோம். என்னென்ன புத்தகத்துல என்னென்ன முக்கியமான ஆக்கள் ரசிக்கிற வசனங்களை சுட்டு இங்க நாங்க சுடாத பழம் சொல்லி போடுறாங்க. மாதிரி கோவத்துல சொன்னாலும் இப்ப நீங்க இப்ப தோக்கம் அட்ட போட்டுறோம். இதோ வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது. ட்ரெய்லர் வர மாதிரி எதிர்பாருங்க. விரைவில் இளையாம்பியன் புதருக்குள் இல்ல ஒன்று விட்டுருவோம். புத்து புத்து தான் பாம்பு புத்து அப்படி இல்ல, புதருக்குள் எல்லா பேப்பர்லயும் வரணும்.
இளையாம்பியின் மானிப்பாயில் புதருக்குள். ஊர் மானிப்பாய் மேனிங்க விடுவோம், பாய எடுப்போம். அப்ப என்ன பாய்க்குள் பாம்பு எந்த பாம்பை சொல்றாங்க அங்க ஊர்ல தெரியுதா? ஊர்ல இருக்கு பிள்ளையா விளங்கிடும். அப்படி பாய்க்குள் என்ன பாய விட்டா உங்களுக்கு மானிப்பாய பாய எடுப்போம். மானி எடுத்து மானி பாய யூஸ் பண்ணுவோம். வித்தியாசம். உங்களோட பேர் வந்து கொஞ்சம் கச்சிங்கா இருக்கும். பண்டை படம் வந்து இருட்டு அறையில் முரட்டு குத்துவன்னு தனவே போய் பார்க்கணும். அது சூசப்பட பேர் வந்து கச்சிங்க, பேர் வந்து ஒரு கச்சிங்க ஈசுவாங்கடா. புத்தகத்தை வாசிச்சு பார்த்துட்டு எல்லாரும் வாசிக்கிறது புத்தகத்தை லூஸ் வெளியிடுறவன் வெளியிடுறதோட கதை முடியும். வாசிக்கிறது சில பேச்சு இருக்கின்ற தெரியாது. சுட்டு வேணுமாடா, காசு வேணுமே. புத்தகம் அடிக்க காசு, ஹோல்காரனுக்கு எல்லாருக்கும் தாரம் 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 முதல் போராம் முதல் போரம் தாரம் அதுதான் வாசனம். ஒன்றே சொல்லு, போரம் தாரம் போரம் தாரம் போரம் தாரம். அவ்வளவு சூப்பர். மற்றது அவங்களே மேடையில் ஏத்துறான்னு சொல்லு. முதல் முதல் வீடியோக்காரன் மைக்காரன் மைக் எல்லாரும் ஏத்துவோம் மேடையில ஏத்துவோம். மற்றது ஆர்கனைஸ் பண்றதே முதல் வந்து எல்லாருக்கும் நான் போன் பண்ணி இந்த கதை ரெண்டு ஆட்ட காணையில குட்டி ஏத்தின மாதிரி முதல் கதைக்கு ஒரு கட்சிங்கான பேரை வைக்க புதருக்குள் அது ஒரு சாயில் படு. நீங்க என்ன வேற குந்தி இருக்கும் வித்தியாசம் எப்படி ஒரு பேரும் ஒரு புத்தகத்தை வாசிக்காட்டி வந்து தூண்டும். ஆனா உண்டு அந்த பேர் வந்து புத்தகத்துல வரவே கூடாது. அந்த வந்து கடைசி மட்டும் வரக்கூடாது. பாயில் படத்தை பக்கத்து வீட்டுக்காரி பக்கத்து வீட்டோட தேவையில்லை. குடும்பத்துல பாயில் பங்கஜம் அது பொங்கி விட்டுருவாங்க. யாரும் பங்கஜம் இருந்தாண்டா அந்த மேடையில வந்து அது வேண்டாம். சிப்பி செலுக்காத ஸ்பொட்சில அப்படி வைக்க கூடாது. அது பேர் வந்து சிப்பி செதுக்காத பொட்சில ஒரு இதா இருக்கும். முள்ளு குத்திய முதுகு அப்படி அப்படியா ஒரு வித்தியாசம். முறுக்கிலே முள்ளுண்டானால் மூத்தவன் தமையனாவான். பள்ளி சொன்னால் ஆடைய பூனதி வாயிலே வராது. சொல்லுங்கடா நீங்க அது அப்படியே குருவியும் குஞ்சு பண்ணிட்டு நாங்க என்ன செய்வோம், இந்த கதை எழுதுவோம். இந்த 2.0 கதையை நாங்க கொஞ்சம் மாத்தி எழுதுவோம். அதுக்கும் குருவி குஞ்சுக்கும் குருவியும் குஞ்சுக்கும் என்னடா அண்ணன் போன் இந்த பொக்கெட்டுக்கு வைக்காத கொண்டு எழுதுவோம். 480 கோடி எடுத்தது ஆச்சட்ட பொக்கெட்டுக்கு போனை வச்சு கொண்டு போனா குருவியும் குஞ்சும் போகும். அந்த பெயின் அதே குருவியும் குஞ்சம் பிடிதான் 480 கோடி செலவழிச்சவங்க உங்களுக்கு அடிச்சு விட்டா அதிர்ஷ்டம் அடிச்சு விட்டு கொண்டு போயிடும். நீங்க சொல்லலாம் ஹரி போட்டர் எல்லாம் அதெல்லாம் வந்து சொல்லலாம். மற்ற போடைகள் தூக்கணா குருவியின் படத்தை போடுவோம் கவர் இவங்க கொண்டாடி கொண்டு புத்தகத்தை வெளியிட்டு எந்த கதையத்தான் யாரோ திருடி அங்க கொடுத்துட்டான்னு இல்ல அது பேப்பர்ல ஒன்றும் போடக்கூடாது. கதை கேட்க வேர்பலியா சொல்லலாம். இது சப்டைட்டில் உள்ளுக்கு போடணும். வேலியில் இருந்த ஓணான் வேலியிலான இருக்கு இல்ல அதை பிடிச்சு வேட்டிக்க விட்ட மாதிரி அந்த அதுகள் மாதிரி எதுவும் டைட்டில் சுவையான டைட்டில் போட்டுட்டு குருவியும் பெறக்கூடா குஞ்சும் பெறக்கூடா புத்தகத்தை எழுது அதை பற்றி கதையில கொண்டு போறீங்க. கடைசியில பகுதி 2 முடிப்போம். தொடரும் அடுத்த வருஷம் அதை வெளியிடுவோம். பாட்டுவோம் அப்படி தொடர்ந்து இந்த வருஷம் லாபத்தை இப்ப என்னன்னு சொன்னால் நாங்க லிஸ்ட ப்ரிப்பேர் பண்றோம். எல்லாட்ட போன் நம்பரையும் எடுத்து மற்றது இண்டையில இருந்து நடக்க போற எல்லா விழா எங்க நடக்குதுன்னு எனக்கு சொல்லணும். நான் போய் வந்து முதுகுல மசாஜ் கொடுத்து தம்பி ராசா நான் ஒரு புத்தகம் வெளியிடுறேன் குஞ்சு குஞ்சு சொன்னீங்கன்னா டைட்டில் கண்டு பிடிச்சிடுவாங்க. அது நீர் வந்து அதை வாங்கி ஈடோரோடும். நீங்க எனக்கா வண்டி வாங்க தேவையில்லை. அது வந்து கட்டாயம் கட்டாயம் நீங்க கட்டாயம் வாசிக்கணும் புத்தகம். இந்த பழைய அனுபவங்களை நான் அதுல கொட்டி குவிச்சிருக்கிறேன். நீங்க வந்து கட்டாயம் வாசிக்கணும். வீட்டுக்கு ஒரு புத்தகம் கட்டாயம் சமையலறையில இருக்கும். சாமியறையில இருக்கணும். மற்றதுக்கும் டைட்டில் யோசிச்சு வச்சு எதுக்கு
பாட்டுக்கும் அது பிரயோஜனம் இப்ப இப்ப எல்லாத்தையும் அதுலயே போடணும் மிக விரைவில் எதிர்பாருங்கள். நாங்க குருவி பறக்கிற பெயரை உடைந்த முட்டை குருவியும் குஞ்சுமே உடைஞ்ச அப்படியே திருப்பி வரப்போம். பொரிச்ச முட்டை உடைந்த முட்டை என்ன குருவியும் குஞ்சும் கூடுகிறது தானே உடைஞ்ச முட்டை. அது நல்ல உடைஞ்ச முட்டை மூக்க பத்தி கொண்டு வாசிப்பாங்க. உடைஞ்ச முட்டைனா அவங்க யோசிப்பாங்க. அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. அர்த்தம் இருக்கு. உடைஞ்ச முட்டைன்ற வந்து சூப்பர் சாமான். அது நாங்களும் இன்னொன்றுன்றா இப்படித்தான் இந்த வெளியிடுறதை நான் கவனிச்சிருக்கிறேன். எப்படி நாங்க செய்ய போறோம் வெளியிட முதல் உள்ளுக்குள்ள சின்ன கோட்டு தானே ஆளுக்கு ஒரு கோட்டு இருக்கு. அது பிரச்சனை இல்லை. சப்டரா போடணும் இல்ல அதுகளுக்கெல்லாம் கெடிங்கள் இருக்கா கெடிங்க நாங்க தேடுவோம். முதல் ஆர்கனைசேஷனை பார்ப்போம். அதாவது நான் எல்லா விழாக்களுக்கும் போறேன். போய் அங்கே நீங்கள் தெரியாதவனே தெரிஞ்ச மாதிரி கதைச்சு தம்பி புத்தக வெளியீடு ஜூலை மாசம் 3ஆம் தேதி நடக்குது. நீர்வாரி 3ஆம் தேதி ஜூலை 4 வைப்போம். நீங்கள் வாரீங்கள் புத்தகம் வாங்குறீங்கள் என்று சொல்ல அன்பா சொல்லி போறோம். போன் பண்ணி ரிமைண்டர். மற்றது அந்த ஒரு கதைக்கு ஒரு இதுக்கு இடையில ஒவ்வொரு பிசினஸ் ஆகிற படங்களை இல்லை அவங்களோட பேரோட போட்டுருவோம். எல்லாரும் கட்டாயம் வாங்குவோம். காசும் வாங்கலாம். ஒருத்தர் அப்படி செய்யறே இல்லை. எல்லா தொழில் இதெல்லாம் போட்டு இப்படித்தான் செய்யணும். என்னன்னு சொன்னால் முதல் ஒரு 10 பிரமுகர்களை இங்க இருக்கு பாத்துங்க கோட் போட்டு அலைஞ்சு வந்து 20 பேரை இந்த வாசல்ல கோட்கொழி வச்சிருக்காங்க. வாசல்ல என்ன இருக்கோ இல்லையோ ஒரு கோட் தொங்கும். அதை மாட்டிக்கொண்டுதான் வெளியில போவாங்க. அவங்க ஒரு 20 பேரை எடுத்துருவாங்க. இப்போ காருக்குள்ளே எடுத்துருவாங்க. அந்த பேர் எடுக்க முதல் அவங்க அடமொழியல் அதாவது பிரமுகர் கந்த போட்டுட்டு அவரை கூப்பிட்டு அவரை புத்தகம் வாங்கி கொண்டு அவர்கிட்ட முதல் அவர் என்னட்ட எந்த ஒன்று வாங்கி கொண்டு அவர் வெளியிட விடணும். அதுதான் ட்ரிக்ஸ். 20 ஒரு ஆள் தானே வெளியிடுற புத்தகம் வெளியிட்டு எங்களை வெளியிடுறது நாங்கள் அதுதான் பப்ளிக்குட்டி தான் முக்கியம். அடுத்த வருஷம் நீங்க கறக்கணக்கு ஞாபகம் பண்ணுது. 2வது முட்டை உடைஞ்ச முட்டை கறந்த பால். அடுத்த இல்ல பறவையில் கறந்த பால் விட்டா பறவையில் அதை டூ மச்சா நாங்கள் அங்க யோசிக்கூடாது. இன்றைக்கு நடக்கிறத பார்க்கணும். இப்ப வந்து இந்த 20 பேரையும் முன்னுக்கு கூப்பிட்டு உண்டா இல்லை. அடுத்து டாக்டர் திரு செல்வச்சந்திரன் அவர்கள் புத்தகத்தை வெளியிடுவார். அவருக்கு செல்வச்சந்திரனுக்கு ஒரு 20 பேரை அலோகேட் பண்ணிடுவோம். அவர் தட்டை ஏந்தி கொண்டு நிற்பார். என்ன மாதிரி தட்டை ஏந்தி கொண்டு இப்படி தட்டை வச்சு கொண்டு அதுல ஒரு வெல்வெட் துணியோட போட்டு அதுல ஒரு 20 புத்தகம் அப்ப கொண்டு புத்தகம் வாங்க வரவே ஒரு என்வெலப்பை கட்டாயம் போடுவினோம். அதுலயே ஒரு சின்ன சேஞ்ச் செய்யலாம். என்ன செய்யலாம்? எவ்வளவு வைப்பாங்கன்னு தெரியாது. கனடியன் டயர் காசு வச்சவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் ஏன் அதை ஓபன் பண்ணி வாசிக்க கூடாது? முதலே சொல்லக்கூடாது. மொய் அந்த ஸ்பாட்ல ஓபன்னால் பின்னுக்கு லைன்ல நிக்கிற டக்கர வந்தார் போயிடாது. அப்ப 20 வச்சு எடுத்து போட 50 பேர் உலங்க வாங்க அவருக்கு மரியாதை இல்லையே. அவருக்கு கீழே ரங்கு இல்ல உலங்க அதை எடுத்து சொல்ல வேண்டாம். அந்த ஸ்பாட்ல சமூக சேவையான மைக் எடுத்து நான் வாசிக்க வலிக்கிறேன். உடனே நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் சொல்லிடுவோம். நாங்கள் இது திறந்த புத்தகம் உடனே வாசிச்சிடுவோம். அப்ப வந்த ஆட்களை வெளியில விடாமல் போட்டிடும் கதவுல ஒரு ஆள் நிற்கும். உள்ளுக்கு ஒன் வே அவுட் வே இல்ல. புக்கோட போறாதான் வெளியே போலாம். இல்ல சமூசா அதெல்லாம் கொடுக்கணும். கொஞ்சம் காசு அது வெளியே புத்தகம் வாங்கிட்டு போறதே வெளியூர்காரன் தானே. கோப்பியும் ஆளன கோப்பி அவனுக்கு காசு கொடுக்கறது இல்ல. அது வாரம் தாரம் தான் கொள்கை வாரம் தாரம். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றது இவ்வளவு 20 பேருக்கும் 50 பேரை நாங்கள் அலோகேட் பண்றோம். அதை வெளியிடணும்.
தெரியும். 20 பேரும் இப்ப அடுத்து டாக்டர் வெளியிட்ட முடிஞ்ச பிறகு கவிஞர் வருவார். கவிஞர் அவர்களுக்கு அவர் சின்ன ஒரு துணியோட போத்துடுவோம். ஒரே துணியே போக்கலாம் எல்லாரும். இல்ல இல்ல துணியை சின்ன பெரிய துணியில சின்ன துணியை அன்னைக்கு போத்துன துணியில கிடக்கு. இப்போ அது பெரிய வச்சிட்டே தைக்கலாம். அதை போட்டுட்டு இப்ப அவர் வெளியிடுவார். என்னோட அவருக்கு ஒரு 20 பேர் அலோகேட் பண்ணிடுவார். தொழிலதிபர் எலி இவ்வளவு முடிய மிச்சம் இருக்கிற சில்லறைகள் இருக்குல்ல, சில்லறைகள் அது என்ன சில்லறை? அதில் சில்லறைகள் தானே. இப்படி பாகுபாடு ஆகக்கூடாது. அப்படித்தானே பாக்குறாங்க. நான் ஒரு இதுக்கு போனா ஒரு கொஞ்சம் பேரை கூப்பிடுவாங்க. எல்லாம் வச்சு ரிபன் கட்டி அவைகளுக்கு ரிபன், புத்தகத்துக்கு ரிபன் போ கட்டி குஞ்சம் எல்லாம் வச்சு அவைகளுக்கு ட்ரேயில கொடுக்குறது. சில்லறைகள் இருக்குல்லோ, சில்லறை என்று அங்க சொல்ல மாட்டோம். இது உங்களுக்கு தெரியுங்க. கூப்பிட்டு விட்டான்னு நாங்க எல்லாரும் ஈக்குவலா தானே பார்ப்போம். தொழிலுக்கு போனீங்கன்னா கஷ்டம் தெரியும். இப்படி நீ பாகுபாடு. இது கொஞ்சம் பேரை நாங்க மேடைக்கு கூப்பிட்டு அவை உங்கள் தராத கோஷ்டி தான் மேடை கூப்பிடுறது. அனுபவப்பட்டவங்க அவங்க வந்து என்பலப்ப தருவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியக்கூடாது. அங்க உடைஞ்சு வாசிக்க போறாங்க. தெரியும். அவங்க லைன்ல வந்தா அப்புறம் சொல்லணும், நாங்கள் ஒரு வித்தியாசமா செய்கிறோம். இது திறந்து மொய்ப்படி இது வேற ஒன்றுக்கும் இல்லை. நாங்கள் இதில் ஒளிவு மறைவு இல்லை சொன்ன உடனே தேள் ஓட்டுன மாதிரி டக்குன்னு காசு வைப்பான் போட்டு இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பணம் வழங்கப்படும். பாதிக்கப்பட்டவர் யார்? பாதிக்கப்பட்டவர் இல்ல இல்ல எழுதி பாதிக்கப்பட்டவர். நானும் பாதிக்கப்பட்டவர். ஏற்கனவே வெளியிட்ட புத்தகங்களால பாதிக்கப்பட்டவன் கனவே இருக்கிறோம். இது பாதிக்கப்பட்டவருக்கு வழங்கப்படும் என்றால் பாதிக்கப்பட்டவர் யாரு? நான் தானே பாதிக்கப்பட்டேன். அப்ப எனக்கு இது வழங்கப்படும். அப்படி நாங்கள் பிளான் பண்ணி செய்தா இந்த புத்தக வெளியீடு வெற்றி. ஆனா அதுக்காக வேண்டிய எல்லா புத்தகங்களையும் நான் குறை சொல்றேன். எல்லா புத்தகங்களும் எல்லா மீடியாவும் கூப்பிடுவோம். மீடியா அதுதான் இம்பார்ட்டன்ட். மீடியாவை இவங்களை கூப்பிடுவோம். இருந்தாலும் ஒரு பிரஸ் மீட்டிங் கொண்டு வைப்போம். பிரஸ் மீட்டிங் வந்து இந்த ஃபேஸ்புக் மீடியா எல்லாத்தையும் இல்ல ஃபேஸ்புக் மீடியா தான் நான் ரிஹர்சல் பார்ப்பேன். நீங்க என்னத்துக்காக வேண்டி நீங்க கேளுங்க ஒரு கேள்வி. வணக்கம், நாங்கள் வந்து இப்ப கஷ்டமான டிவியிலேருந்து வந்திருக்கோம். நீங்கள் என்னத்துக்காண்டி இது நான் வந்து எனது வாழ்க்கையின் அனுபவங்களை இந்த அடக்க முடியாமல் எனக்கு பிறகும் இருக்கின்ற சமுதாயமானது ஈடேற வேண்டும், முன்னேற வேண்டும், முக்தி அடைய வேண்டும், குறுக்க பேசக்கூடாது என்பதற்காக இந்த நூலை நான் அணுவாக சொல்லாக தெரிந்தெடுத்து இதிலே வடித்திருக்கிறேன் என்று சொல்லலாம். எழுத்துக்கள் முரட்டுத்தனமாக இருக்கும். முரட்டுத்தனமாக இருக்கும் வித்தியாசம். இங்கே எனது ஆழ் மனதில் பாதித்த அந்த முரட்டு தன்மை அடிவன்னு சொல்ல அது இருக்குதான். அடிவாங்க சும்மா கேட்கிறேன். அந்த முரட்டு தன்மை இங்கே கொட்டி தீர்க்கப்பட்டது. தஞ்சாவூர்தான் கேட்டான, நீங்கள் இளம் வயதிலே ஒரு கவிதை எழுதி உங்களுக்கு தாக்கப்பட்டதாக இந்த மத பற்றி அந்த தாக்கம் எனது ஆழ்மனத்தில் இன்று மூசலாடிக்கொண்டது. நல்ல அடியா? நல்ல அடி. அந்த அடி நீங்க சும்மா சொல்றீங்க. நல்ல அடி என்ற அந்த அர்த்தம் இல்ல. அது ஒரு அந்த அடி தாக்கம் 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 அப்படி அதைத்தான் நான் சொல்றேன். விழுந்தடியை நான் சொல்ல மாட்டேன். அது உண்மையா விழுந்தடி வேறு. அந்த அடி இருந்தபடியாத்தான் நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறேன். ஆமா 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 அப்படியே தெரியும். இடக்கிட வந்து நீங்க கதைக்க கூடாது. கொஞ்சம் புத்தகங்கள் எழுதுவதற்கான முயற்சிகள் இன்னும் தொடரப்போம். காலம் விட்டால் எல்லாம் கரை கூடும். காலம் விட்டு காசு வந்தா காசு அதான் முக்கியம். காசை உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம். காலம் விட்டு காசு வந்தா கரையும். காலம் கண்டிப்பாக இந்த சமுதாயத்துக்கு தேவையான முக்கியமான கதையெல்லாம் என்னோட பிளானா இருக்கு. அப்படியே அடித்து விடுவோம். அதாவது எனது ரசிகர்கள் இதை வெளியிடும்படி என்ன அன்பு கட்டளை இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு கட்டளை சொல்லுங்க. நான் ஒதுங்கியதா இந்த சமுதாயத்தை பேனாவை நான் மூட நினைத்தாலும் அது மூடப்படாது.
என்ன துளைஞ்சு வரும் போய் சொல்ல அப்படி சொல்ல மூடினாலுண்டா அது பெண்ணு கம்பீர் தானே மூடுறது துளைஞ்சுக்கான அப்படி சொல்லுவோம் மீடியா தானே நீ மைக்கை வச்சுட்டு மைக்க சும்மா கேட்கல மீடியா மீடியா கூப்பிட்டு போயிட்டு மற்றது நாங்க நிற்போம் தான் லஞ்சம் தடக்கினாலும் எடுத்து கொடுத்தோம் உங்களுக்கு பக்கத்துல நாங்க ரெண்டு இருப்போம் அப்படி எடுக்கணும் கேள்விட்டா நாங்க எடுத்து தந்துடும் நீங்க தடக்க வரைக்கும் நாங்க விட மாட்டோம் மற்றது இந்த இதான் பேப்பர்காரங்கள் பேப்பர் எல்லாரையும் கூப்பிட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு முதலே வருகுதுன்றது வருகுது ஒரு பிரமாண்டமாக கட் அவுட் உண்டு எந்த கட் அவுட்டை பெருசா செய்து இந்த கட் அவுட் அதுவும் சும்மா செலவுல கூட்டாதீங்க பட்ஜெட்டுக்கு இதை உதைக்கும் கட் அவுட் காரணத்துக்கும் அவனும் ஆசை இல்ல வளர்ந்தாங்க இந்த புத்தகம் வெளியீடுன்றது மாறி மாறி அது விட்ட சாமத்திய சடங்கு இருக்குல்லோ சாமத்திய சடங்கு ஒருக்கா நடக்கிறது ஆனா புத்தக வெளியீடு சாமத்திய சடங்கு 5 தரம் ஒரு பிள்ளைக்கு நடக்கிற மாதிரி தான் நடக்கும் கூப்பிட்டு கறங்குறாங்க பாவிகள் கறங்குறாங்க அதுல உழைக்கிறாங்க சில பேருக்கு நட்டம் சில பேர் வந்து முக்கியமா செய்யறது பப்ளிசிட்டி தங்களோட ஒரு பெரிய ஆக்கள் கடவுளே மனுஷன் இல்லாம இப்ப வந்து இந்த இன்டர்நெட்ல பாக்குறாங்க சுள்ளண்டு இப்ப கதையே ஒரு நாடகமே இல்லாட்டா ஒரு இதே ஒரு 5 நிமிஷம் போடுறதுதான் இப்ப நல்லா இருக்கு ஆக்கள் குந்தி இந்த வகை சில ஆக்கள் வடிவ அழுதுறான் புத்தகம் தேவை விஷயம் தெரிஞ்சவங்க திருப்பி திருப்பி நீங்கள் எங்களுக்கு வெளியில உங்களை விட்டு எங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தான் எங்களுக்கு பிரிக்கலாம் என்னண்டு என்ன கடைசியா கரை சேர்க்கிறோம் இவ்வளவு நாங்க ஐடியா எல்லாம் நாங்கள் பப்ளிசிட்டி போயிட்டு ரிஹர்சல் பாப்பீங்க நாங்க அதுக்கு கூட்டத்தில் ஆக்கிற விட்டுருக்கோம் மிக்ஸ் பண்ணி காய்ச்சி வந்துருப்பாங்க ஆக்களோட எல்லாம் செட்டப் ஃபுல்லா சைலண்ட் ஆக்கி வர்றாக்களை எல்லாம் உள்ளுக்கு விட்டு லாக் பண்ணி இந்த கறவையை நாங்க செய்யறோம் வெற்றி காண்றோம் தெரியும் ஒத்துழைப்பு தாரியம் என்ன கண்டிப்பா